நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த டிஜே மைக்கோட ஃபர்ம்வேர் அப்டேட்டை தான். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாம் வந்துட்டு டிஜே மைக்கை வந்துட்டு நம்ம ஓஸ்மோ பாக்கெட் 3யோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங்கில் டிஜே மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்துக்கோங்க 4.5.2.31 அப்படின்றத. ஸோ அப்படியே நாம் டிஜிஐயோட ஒஃபிஷியல் வெப்பேஜுக்கு போய்க்குவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிஐ மைக்கான ஃபர்ம்வேர் அப்டேட் வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா DJI.com டவுன்லோட்ஸ் ப்ராடக்ட் மைக் 2 ஃபர்ம்வேர் அப்படின்ட்டு இதில் வந்துட்டு நியூ வெர்ஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது 2024 8/9 5/1/11 அப்படின்ட்டு. இதில் வந்துட்டு நமக்கு தேவையானது டிரான்ஸ்மிட்டரோடது. ஸோ இங்கே அதிலேயே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் டவுன்லோட் அப்படின்றது இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நாம் வந்துட்டு டவுன்லோட்ஸுக்கு போனோம் அப்படின்னா நமக்கான ஃபர்ம்வேர் வந்துட்டு இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்மளோட டிஜே மைக்கை வந்துட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறோம். சி டைப். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுமே நமக்கு வந்துட்டு இப்படியான ஒரு ஸ்க்ரீன் வரும். நாம் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, டிஜே மைக்கோட ஃபைலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபைலை தூக்கி போட போகிறோம். ஸோ போட்டாச்சு. இப்போ அது வந்துட்டு இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மைக்கை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். டிஸ்கனெக்ட் பண்ணதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகணும். ரெட் கலரில் லைட் பற்றி ஆஃப் ஆகணும், ஒன்றாகி ஆஃப் ஆகணும். பட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவைஸ் ஆல்ரெடி அப்டேட்டில் இருக்குது. அதனால் இதை அப்டேட் பண்ண தேவையில்லை. இந்த முன்னுக்குள்ள பார்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, எப்படி டிஜேயோட மைக்கை வந்துட்டு மெனுவலாக அப்டேட் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான். அதுவே நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணணும், ஓஸ்மோ பாக்கெட் 3யோட கனெக்டாக இருக்கிற டிவைஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் ஓஸ்மோ பாக்கெட் 3யை அப்டேட் பண்ணிட்டு அதை இதோட கனெக்ட் பண்ணாலே போதும். இது ஒட்டோவா அப்டேட் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஆல்ரெடி இருந்த வெர்ஷன்லேயே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு நியூ அப்டேட். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்கும். என்னடா அப்டேட் பண்ண போனேன், கடைசியில் பார்த்தாக்கா அதே அப்டேட்டில் தான் இருக்குது, அப்போ அப்டேட் ஆகலையா, அப்போ எல்லாம் பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதைத்தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி டிஜே மைக் 2 வந்துட்டு லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷனில் தான் இருக்குது. நான் வந்துட்டு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறதுக்காக வேண்டி தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னே தவிர, அது வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் வெர்ஷனில் தான் இருக்குது. அது எப்படா அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதுக்கிட்ட தான் நம்மக்கிட்ட இருக்கார் டிஜே நீமோ ஆப். ஸோ இவரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு அதில் என்னென்ன செய்யலும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ டிஜே நீமோ இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு நான் லைவாக என்னோடய வீடியோவை பார்த்துக்கொள்ளலும். நீங்கள் பார்க்குறது என்னோடய வீடியோ தான். ஸோ இதில் என்னென்ன பண்ணலும் அப்படின்றது மற்றது வந்துட்டு இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ புதுசாக வந்த அப்டேட்டில் இப்போ பாக்கெட் 3க்கு அப்டேட் வந்திருக்கு. அதில் வந்துட்டு மிட் டெலிமூட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு காட்டிகிட்ருக்கு, மென்ஷன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது வேணாம் நமக்கு. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே இந்த கிம்பிளில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து நம்ம இந்த ஆப்பில் செஞ்சு கொள்ளையிடும். ஸோ இந்த ஆப்பில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து கொள்ளையிடும். இதில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, சரிங்களா? அதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளணும். லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிறதுல இப்போ வந்துட்டு நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதால இதை பார்க்க இயலாது, சரிங்களா? ஏன்னு சொன்னால் லைவில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவே ஹோம் ஸ்க்ரீன் போய்ட்டோம் அப்படின்னாக்கா
ஸோ லைவ்ல இருக்கோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால் இதில் என்னென்ன பண்ணிடலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைவை கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைவை கட் பண்ணிட்டு நான் வந்துட்டு இந்த கேமராவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நீங்கள் இதை பார்ப்பீங்க, ஆனாலும் இதில் பார்ப்பீங்க. அது எப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கேமராவில் பார்க்குறீங்களா? இந்த கேமராவில் பார்க்குறத நான் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீங்க. அது எப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போது நான் வந்துட்டு இதில் வந்து கிளிக் பண்ணுறேன். எதனா நம்மளோட ஃபோட்டோஸ் வியூஸ் அதில் வந்துட்டு அப்புறமா பார்ப்போம். ஏன்னு சொன்னால் அங்கே அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு இது வந்துட்டு இல்லை வியூ மோடுக்கு போயிடும். வியூ மோடுக்குனா கேமரா ஆஃப் பண்ணிடும். அது வந்துட்டு ஃபோட்டோ அப்படி ஸ்டடியாக நின்றுடும். சரிங்களா? அதை நான் காட்டுறேன் பிறகு. ஆக்டிவேஷன் மோடுக்கு அதாவது நான் ஆல்பம் பார்க்க போயிட்டேன்னா எப்படி போகணுன்னா பாருங்கள். இப்படி நாய் தலையை தொங்க போட்ட மாதிரி தொங்க போட்டுட்டு ப்ளேபேக் இன் ப்ரோக்ரஸ் இன் டிஜே மிமோ ஒரு லைட் கட் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு லைவ் வியூவுக்கு போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் பேக் டு லைவ் வியூ கொடுத்தீங்கன்னாக்கா அது திரும்பிட்டு உயிர் பெற்று வரும். அடைஞ்சா அது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும், நாய் தொங்க போட்டு படுத்து கிடக்கிற மாதிரி. அப்போது இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்துட்டு லோ லைட் மோட் இருக்குது, நீங்கள் இதில் செட் பண்ணி கொள்ளலாம். அண்ட் ஸ்லோ மோஷன் இருக்குது, அந்த டைம் ஸ்லாப் இருக்குது. இதுலேயே நீங்கள் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? இப்போ என்ன லைவ் ஸ்ட்ரீம், மெயினாக லைவ் ஸ்ட்ரீம் போய் கொள்ளலும். லைவ் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக், யூடியூப், ஆர்டிஎம்பி இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ணி லைவ் போகணுமோ அதில் வந்துட்டு நீங்கள் லைவ் போய் கொள்ளலும். ஸோ நம்ம அதுக்கு தேவையில்லை, அது வேணாம், அதை விட்டு அடுத்தது போகலாம். சரிங்களா? வீடியோ மோட். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை கொஞ்சம் பள்ளிச்சிட்டு வெள்ளையாக காட்டும், அதுதான் இதில் மெயினு. அப்புறம் வந்துட்டு செட்டிங்கில் வந்துட்டு இப்போ புதுசாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ முன்னாடி அப்படியெல்லாம் வராது, இப்போ நிறைய வருது. அடுத்து வந்துட்டு கிம்பிள் மோடு வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணி கொள்ளையிலும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட், எஸ்டி கார்டு கெப்பாசிட்டி, ஃபார்மட் எஸ்டி கார்டு, ஹைவின்ஸு செட்டிங், இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து வந்துட்டு இங்கேயும் கிம்பிள் செட்டிங் வந்து பண்ணிக்கொள்ளலாம். டிஃபால்ட், ஃபாலோ மூட் இந்த மாதிரி செட் பண்ணி கொள்ளையிலும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போது கிம்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூட்டில் இருக்குது, நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி எந்தெந்த இதில் வந்துட்டு ஒரு இடம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கா, இந்த ரெட் பட்டனுக்கு பக்கத்தில் வலது பக்கம் இருக்குது, அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது இதில் இருக்குது கிம்பிள். சரிங்களா? உங்களுக்கு வேண்டிய மாதிரி கிம்பிளை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இதிலேயே. அப்புறம் வந்துட்டு இதில் ஜூம் இருக்குது, ஜூம் அவுட் இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு புதுசாக வந்தது மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டும் அந்த இது. சரிங்களா? இவ்வளோ இருக்கா. அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்த கேமரா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறது வேறையா. இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இதுகளுக்கு இருக்கும். சரிங்களா? வீடியோஸ் இதெல்லாம் இருக்கும். அடுத்து வந்துட்டு இது மட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹோம் போயிட்டோம் அப்படின்னா ஹோமில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான எடிட்டர் இருக்குது. ஸோ இந்த கேமராவில் இந்த ஆப்பில் வந்து அவ்வளோதான் இருக்கா, அவ்வளோதான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை கொண்டு வந்து தந்திருக்காங்க. அப்படி என்னத்தை தந்திருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணி கொள்ளையிலும் ஹோமுக்கு போயிடும். ஹோமில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன எப்பெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்களோ, அதாவது என்னென்ன டிவைஸை கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸை பற்றின கிளாஸஸ் வரும். இப்போ நான் வந்துட்டு Pocket 3 கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? Pocket 3 பற்றின கிளாஸஸ் வந்துட்டு இதில் பார்த்துக்கொள்ளையிலும். அடுத்தது Pocket 3 பற்றின எல்லா இதுவும் வரும். நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸ்னால் அதை பற்றி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வரதுக்கு இந்த Pocket 3 இது தேவைப்படும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்துட்டு ஆல்பம். ஸோ ஆல்பம் வந்துட்டு ஓப்பன் பண்ணல, அது நான் ஆல்ரெடி காட்டிருப்பேன். சரிங்களா? அடுத்து வந்துட்டு எடிட்டர்.
எடிட்டரில் வந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோஸை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளையிலும். அதில் அந்த CapCutல தரக்கூடிய மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது தான் இருக்காரு ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய இதில் வந்து செஞ்சு கொள்ளையிலும். இதில் வந்துட்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ளே போனீங்கன்னா Pocket 3 அதில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க டிவைஸோட இதில் வந்து பார்த்துக்கொள்ளையிலும். Pocket 3யோட பேர், டிவைஸ், சீரியல் நம்பர், ஃபர்ம்வேர் வெர்ஷன், அந்த வந்துட்டு ஆக்டிவேட் வெர்ஷன், இந்த மாதிரி டேட்டு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளையிலும். அப்புறம் வந்துட்டு டிஜே ஸ்டோர் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, டிஜேஃபம் ஃபோரம் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு செட்டிங்கில் உங்களோட பாஸ்வேர்டு, அந்த இதில் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துக்கொள்ளையிலும். ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்துட்டு டிஜே மிமோ ஆப்பில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது தேவையா அப்படின்னு கட்டாயம் தேவையா அப்படின்னா, இந்த ஃபோனை இந்த கேமரா வந்துட்டு இல்லை டிஜேயோட கேமராஸை ட்ரோன்ஸை வந்துட்டு ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய ஒஃபிஷியல் ஆப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் அது மட்டுமா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, இதில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஜஸ்ட் இப்படி க்ரொப் பண்ணுறது மூலமாக ஆக்டிவேஷனை, அதாவது ஃபேஸ் ஆக்டிவேஷனை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஓஸ்மோ பாக்கெட், அதாவது டிஜே மிமோ ஆப்பை வச்சு நீங்கள் செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மெயின் நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இதை அப்டேட் பண்ணதோட இதோட ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணதோட அந்த ஃபர்ம்வேர் வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிட்டு நான் வந்துட்டு இந்த மைக்கை கனெக்ட் பண்ணதோட அது வந்துட்டு ஒட்டோவாக இந்த மைக்கையும் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுச்சு. இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டுக்குள்ளேயே இந்த மைக்கு அப்டேட்டும் இருந்திருக்கு. அதே மாதிரி இதோட இந்த மைக்கோட அப்டேட் மட்டுமா இருக்குது அப்படின்னா இல்லை, இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி வரும் தெரியுமா, அதுக்கும் ஃபர்ம்வேர் அப்டேட் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் இந்த கேமராவோட கனெக்ட் பண்ணும்போது அப்டேட்டை பண்ணிட்டு இந்த கேமராவோட கனெக்ட் பண்ணும்போது அது ஒட்டோவாக அப்டேட் பண்ணி கொள்ளும். இந்த மாதிரி ஒரு டிவைஸை வச்சு எல்லா டிவைஸையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபர்ம்வேர் அப்டேட் வந்துட்டு இதில் வரும்போது உங்களுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் வந்துட்டு வரும், ஃபர்ம்வேர் அப்டேட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிமோ ஆப்பில். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு அப்டேட் இருக்கா இல்லையான்ற மாதிரி பார்த்துக்கொள்ளையிலும். ஸோ இது மட்டுமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த டிஜிஐ மிமோ ஆப் வந்து வச்சுருக்கு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இன்னும் நிறைய இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த Pocket 3 வந்துட்டு ஆராய்ஞ்சு படிச்சுட்ருக்கேன். அப்படின்ற வரையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் இது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மிமோ ஆப்பில் இருக்குது. நான் இப்போதைக்கு கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் மேலும் ஏதாவது எனக்கு புதுசாக தெரிய வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.